السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إذا أراد الله بقوم خيرا مد لهم في العمر وألهمهم الشكر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவு நிஅமத்துகளை நம் மீது பொழிந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த நியாமத்துகளை அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று உணரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிகௌமின் ஹைரன், ஒரு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தாலா நன்மை செய்ய வேண்டும் என்று நாடி விடுவான் என்று சொன்னால், அல்லாஹ்வா நாடிட்டான் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஹைர் என்று சொன்னால் எல்லா விதமான நலவுகளும் ஒரு கூட்டத்தாருக்கு செய்யணும் என்று அல்லாஹ் நாடி விடுவான் என்று சொன்னால், மத்தலஹும் ஃபில் உம்ர், அவர்களுடைய வயதை அல்லாஹு தாலா நீளமாக்கி விடுவான். அவர்கள் வயதை அல்லாஹ் நீளமாக்கி விடுவான். வ அல்ஹமஹும் அஷ்ஷுக்ர, இன்னும் அவர்களுக்கு ஷுக்குரு செய்யக்கூடிய செய்திகளை அல்லாஹ் இல்ஹாம் மனதில் ஒதுக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்துக்கு ஷுக்குரு செய்ய, இதுக்கு ஷுக்குரு செய், இதுக்கு ஷுக்குரு செய் என்று அல்லாஹ்வா உள்ளத்தில் உதிப்பை உண்டாக்கும். வர்ஸுகுஹும் அஷ்ஷுக்ரன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷுக்குரு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாமல் அல்ஹமஹும், அவர்களுடைய உள்ளத்தில் உதிப்பாக ஒதுக்க செய்வோம். ஒரு வஸ்துவை பார்த்த உடனே இந்த வஸ்துக்கு ஷுக்குரு செய் என்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் உண்டாக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாம அந்த எண்ணத்தை கொண்டு வருவது ஒன்று இருக்குது, அல்லாஹு தாலாவாக அந்த எண்ணத்தை உண்டாக்கணும் என்று சொன்னால், அப்போ அந்த நபர் எவ்வளோ ஷுக்குரு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவராக இருந்திருப்பார். அப்போ அவருக்கு ஹைரா அல்லாஹ் நாடிட்டான், இனிமேல் நீ யோசித்து ஷுக்குரு செய்ய தேவையில்லை, நானே உனக்கு சிந்தனையை உண்டாக்குறேன், எவ்வளோ நியமத்து கொடுத்துக்கிறான்னு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தாலா கொடுக்கும். நாம ஷுக்குரு செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையில் சில வஸ்துக்கள் தான் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் நம்ம ஷுக்குரு செய்வோம். அல்லாஹ்வா நியமத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுவான் என்று சொன்னால் நமக்கு தெரியாத எவ்வளோ நியமத்துக்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, அதையும் அல்லாஹு தாலா ஷுக்குரு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? நம்முடைய ஹார்ட் 24 மணி நேரமும் துடிச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹார்ட்டு துடிக்குது, எல்லாம் நீ தான் துடிக்க வச்ச அப்படி என்ற அடிப்படையில் நம்ம ஷுக்குர் செய்வோம். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை என்ன செய்யணும், அது துடிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை தடவை துடிக்கணும், 72 தடவை என்ன செய்யணும், துடிக்கணும். அதை நாடி பிடிச்சி பார்க்குறாங்கல்ல, நாடி பிடிச்சி ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, அந்த கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறது தான் நாடி பார்க்குறாங்க. அதில் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ அவங்க அதிலே உள்ளவங்கள டாக்டர்ஸ் எல்லாம், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், கொஞ்ச நேரம் பிடிச்சி பார்த்தாலே தெரியும், ஸ்பீடை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு நிமிடத்துக்கு அதிகமாக துடிக்குது, ஒரு நிமிடத்தை விட 72 நிமிடத்துக்கு எவ்வளோ துடிக்கணுமோ அதை விட கம்மியாக துடிக்குது அப்படின்னு நாடியை பிடிச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை துடிக்கணும் என்பதை அல்லாஹு தாலா நிர்ணயித்து வச்சிருக்கிறான். நார்மலான ஸ்பீடு அதான். அப்போ அதே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு வினாடி உணர வைப்பான். என் ஹார்ட் 22 தடவை துடிச்சிக்கிட்டு இருக்கு,
அப்போனா அந்த துடிப்பை நான் வீணாக்கக்கூடாது, என்னுடைய ஹார்ட்டுடைய துடிப்பை நான் என்ன செய்யக்கூடாது, வீணாக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக வெளியே எல்லாம் போயிட்டோம், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன சொல்லுவாங்க, வீணாக ஓடுது, வேஸ்ட்டாக ஓடுது அப்படி சொல்லுவாங்க. யாருமே இல்லை, லைட் எரியுது, வேஸ்ட்டாக லைட் எரியுது அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருக்குது, வேஸ்ட்டாக துடிக்குது அப்படின்னு உணர ஆரம்பிச்சுடுறாரு. பாரு வீணாக பார்த்துக்கிட்டு இருக்கேனோ, என்னுடைய கேட்கக்கூடிய வீணாக போய்கிட்டு இருக்கோ, ஒவ்வொன்றையும் அவர் யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அவர் வயசு அதிகமாகி அந்த வயது வீணாக கழிய வைக்க மாட்டான் அல்லாஹ்வுத்தாலா. அந்த வயதை பிரயோஜனமாக கழிப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சிடறான், அல்ஹமஹும் அஷ்ஷுக்குர, ஷுக்குர் செய்யக்கூடிய விஷயங்களை அவருக்கு அல்லாஹ்வுத்தாலா இல்ஹாம் செய்ய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஹைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய வயது நீளமாகி அமல் அழகானதோ அவர்தான் மக்களில் சிறந்தவர். ஒரு மனிதர் எவ்வளோ நீண்ட காலம் வாழ்கிறாரு, ஆனால் அவருடைய அமலில் எந்த ஒரு அழகான செய்திகளும் இல்லவே இல்லை, அமலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை என்று சொன்னால் அவருடைய வயது நீளமாக இருப்பதை கொண்டு அவருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அல்லாஹ்வுத்தாலா அவருடைய வயசை நீளமாக்கிட்டான், அவருடைய அமலம் அழகானதாக ஆகிடுச்சு என்று சொன்னால் அவர் மக்களில் சிறந்தவராக போயிடுறார், மக்களிலேயே மேலானவராக அவர் ஆகிவிடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தாலா ஒரு மனிதரை மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால், அந்த அடியானை ஷுக்ரு செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராக அல்லாஹ் ஆக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா, யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது. மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் மக்களுக்கு ஏன் நன்றி செலுத்தணும் என்று பார்த்தா, அல்லாஹ்வுத்தாலா மனிதர்களை கொண்டு தான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்வுத்தாலா பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களை கொண்டும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு உபகாரங்களை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது அல்லாஹ்வுத்தாலாவே தனித்தனியாக பிரித்தும் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். சில இடங்களில் பெற்றோர்களை பற்றி சொல்கிறான், சில இடங்களில் நெருக்கமான உறவினர்களை பற்றி சொல்கிறான், சில இடங்களில் சகோதரர்களை பற்றி சொல்கிறான், சில இடங்களில் சாதாரண மற்ற முஸ்லிம்களை பற்றி சொல்கிறான். எல்லா விஷயத்தை பற்றியும் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி அவர்களுக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணுங்கிற முறையையும் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுத்தாலா மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நம்ம மேலே அல்லாஹ்வுத்தாலா கடமையாகவே ஆக்கி வச்சிருக்கிறோம். அதில் யாருக்கு முதல்ல அல்லாஹ் நம்ம நன்றி செலுத்துறது, குர்ஆனை எடுத்து பார்த்தா நம்ம அல்லாஹ்வுக்கு தான் முதல்ல நன்றி செலுத்தணும். சரி, அல்லாஹ்வுக்கு அடுத்து யாருக்கு நன்றி செலுத்தணும் அப்படி பார்த்தா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கும் நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க. முதல்ல அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான், மனிதர்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை நம்மக்கிட்ட உண்டாயிடுச்சு சொன்னால் முதல்ல நம்ம யாருக்கு நன்றி செலுத்துறது? நன்றினா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய சொல்லால் செயலால் உள்ளத்தால் பணிவை வெளிப்படுத்துவதற்கு பெயர் தான் நன்றி. அவர்களுக்கு சந்தோஷம் தரும்படி நடந்து கொள்வதற்கு பெயர் நன்றி. புரிஞ்சுங்களா? இப்போ முதல்ல யாருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுத்தாலாவுடைய கட்டளை பிரகாரம் பார்த்தா எனக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வாகிய எனக்கு நன்றி செலுத்துங்க, வலிவாலிதைக்க, அதுக்கு பின்னால் உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. வசைனல் இன்சான பிவாலிதை, அல்லாஹ்வுத்தாலா வசியத்து செய்கிறான், தன்னுடைய பெற்றோர்களை கொண்டு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தாலா வசியத்து செய்கிறான். ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹனன், ஒரு சிரமத்துக்கு பின்னால் இன்னொரு சிரமத்தை ஏற்று அவருடைய தாயார் அந்த நபரை சுமந்தார்கள். வஹம்லுஹு பிசாலுஹு ஸலாத்துன ஷஹரா, அந்த குழந்தையை சுமந்ததிலிருந்து பால் குடிக்கக்கூடிய அந்த வயது வரை மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு 30 மாதங்கள். 30 மாதங்கள் என்ன நடந்திருக்கு? அந்த குழந்தைய சுமக்கிறது, பால் கொடுக்கறது. இன்னும் சொல்ல போனால் பால் கொடுக்கறது மட்டுமே சின்னத்தில் 30 மாதம், 2.5 வருஷம். 30 மாதம் என்ன செய்கிறாங்க? இப்போ தாய்மார்கள் பால் கொடுக்குறாங்க. விளைஞ்சிங்களா? ஆக அவர்களுடைய சிரமமான காலம் எவ்வளோ நாள் வருது? பிள்ளை சுமக்கக்கூடிய காலம்
அதற்கு பின்னால் பால் கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா பால் கொடுக்குதல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய தூக்கம், நம்முடைய உடலுடைய சக்தி எல்லாமே போயிடும். ஒரு பக்கம் தூக்கம் போயிடுது, ஒரு பக்கம் தாய்மாருடைய சக்திகள் எல்லாமே என்ன பாலாக வந்த குழந்தைக்கு போயிடுது. இப்படி தன்னை வருத்தி கொண்டு பிள்ளைகளை அவங்க பார்த்தாங்க. அதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டிட்டு சொல்கிறான், அனிஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, வலிவாலிதைக்க, அதற்கு பின்னால் உங்களுடைய தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். புரிஞ்சுங்களா? இப்படி சொல்லி காட்டின அல்லாஹ் தஆலா எப்படி சுக்ர் செய்யணும் அதையும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறோம். ஃபகதா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நிர்ணயித்து விட்டான். கதா என்று சொன்னால் தன்னுடைய தக்தீரிலே கதாவிலே அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அதை நிர்ணயிச்சிட்டான். இது எவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஷானுடைய முக்கியமான ஒரு விஷயம் இது. இதோடு சேர்த்து என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் பெற்றோர்களிடத்துல நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நிர்ணயிச்சிட்டேன். எதோடு எதை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க, என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, என்னை தவிர வேறு யாரையும் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக எண்ணக்கூடாது. வளைஞ்சிங்களா? அதே அந்தஸ்தில் எதை வச்சிருக்கிற அல்லாஹ் தஆலா, பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை நான் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. இப்போ அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தரை வணங்கலாமா? எப்பயாவது எந்த ஒரு நேரத்திலேயே வணங்கலாமா? வணங்குறதுக்கு வாய்ப்பே உரிமையினர்களே கிடையவே கிடையாது. வளைஞ்சிங்களா? காஃபிர்கள் வந்து நம்மளை நிர்பந்திக்கிறாங்க. அப்படி நிர்பந்திக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தால் நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நாவால வேணா என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளத்தில் ஈமானை மாற்றலாமா? மாற்றவே கூடாது. உள்ளத்தால் கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஒரு ஆபத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம், உயிர் போயிடும் என்ற அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளத்தால் ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எதை வச்சிருக்கிறான், பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்ளணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடாது. எப்படி அதில் மாற்றம் ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டால் எப்படி பெரிய ஒரு நரகத்துடைய வேதனையும் துன்யாவில் ஆபத்தும் ஏற்படுமோ, அதே போல் இந்த கட்டளையில் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற இந்த விஷயத்திலையும் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் இதுலேயும் பெரிய ஆபத்து வந்து நம்ம சேரும். அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இதை கொண்டு போய் எதோட சேர்த்துருக்க அல்லாஹ் தஆலா, தன்னுடைய ஷானோட பெற்றோர்களுடைய உபகாரத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கிறோம். புரிஞ்சானே? அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் அது, பெற்றோர்கள் ஏன் அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் தரான் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் ஒரு விஷயம். ஒன்று, என்னுடைய வணக்கம் என்னை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது. அதே போல் பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்ளணும். இது நான் நிர்ணயிச்சிட்டேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. ரெண்டாவது சொல்கிறான், இம்மா எபுலகன் ஐந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். உங்களிடத்தில் பெற்றோர்கள் 2 பேரோ அல்லது ஒரு நபரோ உங்களிடத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின். உஃப் என்ற வார்த்தையை கூட அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள். உஃப்னு சொன்னால் பல அர்த்தம் சொல்கிறாங்க. ஒன்று சி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அப்படிங்கிற வார்த்தை, அல்லது அப்படி முக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தை. அதாவது எந்த வார்த்தையை சொன்னால் உள்ளம் கஷ்டப்படுமோ அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு அர்த்தம். எந்த வார்த்தையை சொன்னால் உள்ளம் சிரமப்படுமோ அந்த வார்த்தையை பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சொல்லாதீர்கள். அதில் ரொம்ப குறைவான வார்த்தை என்னது, அப்படிங்கிற ஒரு முக்குதல். அது கூட என்ன செய்யாதீங்க, நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி என்று சொன்னால் அவள் பெற்றோர்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் சில பேர் என்ன செய்கிறாங்க, பேசிடுறாங்க. சில பேர் பெற்றோர்களிடத்தில் சண்டை போடுறாங்க. சில பேர் பெற்றோர்களிடத்தில் அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. சில பேர் பெற்றோர்களை அடிக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம கவனித்து பார்த்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். இதெல்லாம் என்ன உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான ஆபத்துக்கு காரணமாக போயிடுது. வெறும் சீங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் அந்த சீங்கிற வார்த்தையை சொல்லிட்டாருன்னா பெரிய ஆபத்து. குர்ஆனுடைய ஆயத்துக்கு மாற்றம். அப்போ ஒரு மனுஷன் பெற்றோர் அசிங்கமாக திட்டுறாரு, பெற்றோர்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாரு என்று சொன்னால் அது பெரும்பாவத்தில் கொண்டு போய் விட்டு. பெற்றோர்களை மன வருத்தப்படுத்துவது எதில் கட்டுப்பட்டது என்று சொன்னால் பெரும்பாவத்தில் கட்டுப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்
அமலி அஃதல், அமலில் மிக மிக சிறந்தது எது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழுகிறது அந்தந்த நேரத்தில் தொழுகுவது. பிர்ருல் வாலிதைன், இன்னும் பெற்றோர்களிடத்தில் நல்லபடியாக நடந்துக்கிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இதோட ஹதீஸ் முடிச்சிருக்கலாம்ல. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டாமல் சொன்னாங்க, இன்ன மினல் அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களிலேயே மிக பெருசு தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாவமே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடியது, அதில் மிக பெருசு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோய்வினைப்படுத்துதல். இதுதான் பெரும்பாவங்களிலேயே மிக பெருசு. பெரும்பாவங்களில் மிக பெருசு எது? பெற்றோர்களை நோய்வினைப்படுத்துவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள். இது கூட நோக்கம் என்ன என்று பார்த்தா, அவர்களிடத்துல ரொம்ப ஹார்ஷாக பேசாதீங்க, ரொம்ப சத்தம் போட்டு அவங்கள மிரட்டுற மாதிரி, அவங்கள விரட்டுற மாதிரி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அதான் உங்களுடைய சொல் கீழே இருக்கணும், அவங்க சொல் மேலே இருக்கணும். உங்கள் சொல்லை மேலே கொண்டு வந்துடாதீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களை வைக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க. நாம் சொல்லக்கூடியதை பெற்றோர்கள் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொள்ளாதீர்கள். பல தன்னருமா தான் விரட்டாதீர்கள் என்று சொன்னால், நான் சொல்றதை கேளுமா, நான் சொல்றதை கேளுப்பா, இதுதான் நல்லது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு என்ன விவரம் பத்தாது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய, விரட்டாதீங்க. அந்த மாதிரி ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு செய்தி நீங்கள் போய் சொல்கிறீங்க, அத்தா அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அவங்க வேற ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஆனால் அந்த செய்தி இப்போ நடைமுறையில் இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மிரட்டக்கூடாது. உங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது, நீங்களாம் அப்படி சொல்ல தேவையில்ல, அப்படி நடைமுறையிலே இல்லைங்க அப்படின்னு மிரட்டக்கூடாது. என்ன சொல்ல, உட்காந்து நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், அது இந்த காலத்துடைய வியாபாரத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு அதனுடைய மைனஸை நம்ம எடுத்து சொன்னோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்குவாங்க. எடுத்த உடனே நம்ம விரட்டும் போது என்ன ஆகுது, மனஸ்தாபங்கள் உண்டாகி ரெண்டு பேருக்கு மத்தியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உறவை முடிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ் தாலா காப்பாற்றும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹருஹுமா, உங்களுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக பெற்றோர் ஆக்கணும் என்று ஆசைப்படாதீங்க. அவர்களுடைய சொல்லை நீங்கள் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக உங்கள் தன்மையை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். இவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்துல சங்கையான வார்த்தைகளாக பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பெற்றோர்களிடத்தில் என்ன செய்யாதீங்க, கொச்சையான வார்த்தைகளை பேசாதீங்க, கண்ணியமான முறையில் பேசுங்கன்னு அர்த்தம். எப்படி பேசணும், உங்கள் இடத்துல கண்ணியமான முறையில் பேசுங்க. குல்லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் அது சொல்கிறான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி, அவர்களுக்கு முன்னால் உங்களோட தோல் புஜங்களை நீங்கள் சாய்த்து விடுங்கள். அப்போனா அவங்க முன்னாடி பணிவாக நிற்கணும்னு அர்த்தம். ஒன்று அவங்க முன்னாடி பணிவாக நிற்கணும். அவர்களுக்கு முன்னால் அவங்க சேரில் உட்காராங்க சொன்னால் நம்ம கீழே உட்காரணும். அவர்கள் கீழே உட்காரக்கூடிய இடத்துல நாம் மேலே சேரில் உட்கார கூடாது. புரிஞ்சுங்களா? அவர்களிடத்துல பணிவாக எப்போது என்ன செய்யணும், அவர்கள் வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி, அவர்களிடத்துல பணிவானவர்கள் எப்போதுமே அவர்கள் முன்னால் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் இருந்தாலும் அவர்கள் எந்த செஞ்சு அவங்க சந்தோஷப்படுவாங்களோ அந்த செயலை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாற்றிக்கணும். கொஞ்சம் வஃபிதில் நம்முடைய தோல் புஜத்தை சாய்க்கணும் என்று சொன்னால், ஒன்றும் உடலால் பணியை வெளிப்படுத்தி காட்டணும். அதே மாதிரி உள்ளத்தாலும் அவர்களிடத்துல நம்ம பணிவான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமைச்சிக்கணும். ஆனால் நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அதை நம்ம என்ன செய்யணும், சொல்லித்தரணும். மதிக்கக்கூடியவர்களாக நாம் நம்மளை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் வளருவாங்க சொல்லுவாங்க பற்றிங்களா. இப்போ நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்துல ரொம்ப மோசமாக நடந்து கொண்டோம் சொன்னால் அதை பார்த்து வளரக்கூடிய அடுத்த சந்ததிகள் என்ன ஆகுவாங்க, அவங்களும் அதே மாதிரி தான் பெற்றோர்களுக்கு மதிக்காதவர்களாக அவங்க வளருவாங்க. அதனால் அல்லாஹ் எனக்கு பெற்றோர் நீங்கள் மென்மையாக நடந்துக்குங்க, நீங்கள் பெற்றோரத்தில் என்ன செய்யுங்க, உங்களுடைய புஜங்களை தாழ்த்திடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறோம். கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு செய்தாலும் உங்கள் பெற்றோர்களுடைய கடமையை உங்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. கடைசியில் வक़ுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, கடைசியில் நீங்கள் இப்படி துவா செய்யுங்க, யாரெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என்னை சிறிய வயதில் ரப்பாக இருந்து என்னை எப்படி அவர்கள் கவனித்து கொண்டார்களோ அதே போல் அவர்கள் மீது நீ கருணை காட்டியா அல்லாஹ்
எப்படி சிறிய வயதில் என் மீது பெற்றோர்கள் கருணை காட்டினார்களோ அதே போல நீ என்னுடைய பெற்றோர்களுக்கு கருணை காட்டியா அல்லாஹ் என்று அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். பழஞ்சிங்களா, இந்த முறைப்படி பெற்றோர்களிடத்தில் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த விஷயங்களை பேணினாலே அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் என்னவாகிறோம், அல்லாஹ் பெற்றோர்களுக்கு சுக்குரு செய்தவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. சஹாபாக்களே வாங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. மெம்பருக்கு முன்னாடி வந்து உக்காந்துட்டாங்க எல்லாமே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பருடைய முதல் படியில் கால் வைக்கிறாங்க, ஆமீன்னு சொன்னாங்க. ரெண்டாவது படியில் கால் வச்சாங்க, ஆமீன்னு சொன்னாங்க. மூணாவது படியில் கால் வச்சாங்க, ஆமீன்னு சொன்னாங்க. குதுபா ஓதுனாங்க, இறங்கி கீழே வந்துட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்றுமே பார்க்காத ஒரு புதிய செய்தியை இன்றைக்கி நாங்கள் உங்களிடத்துல பார்த்தோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்மது ஷரீஃபில் ஹாக்கிம்னு அந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து நான் முதலாவது படியில் கால் வைக்கும்போது அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதன் மூலம் உன்னிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று துவா செஞ்சாங்க. என்னை ஆமீன் சொல்லும்படி சொன்னாங்க, நான் ஆமீன் அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது படியில் கால் வைக்கும்போது, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று துவா செஞ்சாங்க. என்ன ஆமீன் சொல்ல சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவது படியில் கால் வைக்கும்போது, யா அல்லாஹ், யார் பெற்றோர்கள் 2 நபர்களையோ அல்லது ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அவர்களை கொண்டு சோனத்தில் நுழையவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று துவா செஞ்சாங்க. என்ன ஆமீன் சொல்ல சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. துவா செய்கிறது மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொல்கிறது எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா செய்கிற இடம் எது? மெம்பர் ஷரீஃப். புரிஞ்சுங்களா? அந்த மெம்பர் ஷரீஃப் எப்படியாப்பட்டது? ரவுதத்துல் ஜன்னால கட்டுப்பட்டது, சுவனத்துடைய ஒரு துண்டு. அது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா பைனல் மிம்பரி பைத்தி, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியில் உள்ள ஒரு பகுதி அது சுவனத்துடைய பூங்கான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. துவா செய்கிற இடம் சொர்க்கம். சொர்க்கத்தில் ஒரு துண்டுனா சொர்க்கத்தில் துவா செய்கிறாங்க. துவா செய்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த துவா அல்லாஹ் தஆலா இடத்துல எவ்வளோ வசன் உள்ளதாக இருக்கும். அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களில் அவர்களை கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை வாங்கி சுவனத்தில் நுழையாமல் போயிட்டார் என்று சொன்னால், அவர் நாசமாகட்டும் என்று சொல்கிறாங்க என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு துவாவாக இருக்கும், பதுவாவாக இருக்குது. சுவனத்தில் நுழையலை என்பதே ஒரு முசிபத்து. அதுவே என்னென்னா நாசம்தான். அவருக்கு இன்னும் நாசம் உண்டாகட்டும் சொன்னால் அது எப்படியாப்பட்ட நாசமாக இருக்கும்? துவாலம் தானே. அவர் பெற்றோர்களில் ஹிதுமா செஞ்சு சுவனத்தில் நுழையவில்லை என்று சொன்னால் அவர் நாசமாகட்டும். எங்கே நுழையல? சுவனத்தில். அதே ஒரு நாசம்தான். அதுக்கு மேலே இன்னும் நாசமாகட்டும் சொன்னால் அது என்ன, அது எப்படியாப்பட்ட ஒரு நாசமாக இருக்கும்? யோசித்து பார்க்கணும், பார்த்தீங்களா? அப்போ அந்த பெற்றோர்கள் நம்ம ஒரே ஒரு ஹிதுமை செய்தல் என்பது அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை என்ன செய்யும், நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், மா ஹக்குல் வாலிதைன், பெற்றோர்களுடைய கடமை என்ன யா ரசூலுல்லாஹ்? பெற்றோர் கடமை சொல்கிறாங்க. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுமா ஜன்னத்துக்க அவ் நாருக்க, அவங்க தான் உன்னுடைய சொர்க்கம், அவங்க தான் உன்னுடைய நரகம், நீ பார்த்து அமல் செஞ்சுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்லதான் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். ஹுமா ஜன்னத்துக்க அவ் நாருக்க, அவங்க தான் உன்னுடைய சொர்க்கமாக இருக்கிறாங்க, அவங்க தான் உன்னுடைய நரகமாக. நீ அவர்களிடத்துல நல்லபடி எல்லா விஷயத்திலுமே நல்லபடியாக நடக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க இடத்துல மன கஷ்டப்படுற மாதிரி அவங்க நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அவ்வாறு நம்ம இடத்துல செயல் நடந்துடுச்சு என்று சொன்னால் அவர்களிடத்துல மன்னிப்பை கட்டணும். பெற்றோர்களிடத்துல மன்னிப்பை கட்டணும். அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அதுக்குரிய வேறு சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு செயலை அவர்களிடத்துல நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால்
அல்லாஹு தாலா நாம் செஞ்ச அந்த அதபு குறைச்சலை, அந்த ஒழுக்க குறைச்சலை அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடறோம், மன்னிச்சிடறோம். வளைஞ்சிக்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, பனி இஸ்ரவேலர்களை ஜுரைஜ் என்று ஒரு நபர் இருந்தார். ஜுரைஜ்னு ஒரு நபர் இருந்தார். அவர் வலியுல்லா, அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருந்தார். பெரிய ஆபிதாகவும் இருந்தார். ஒரு தடவை கதவை எப்பவுமே திறந்து வச்சு தொழக்கூடிய அந்த நபர் ஒரு தடவை கதவை சாத்திட்டு தொழுதுட்டார். இவ்வளோ தொழுதுட்டு இருக்காங்க. வெளியே இருந்து அவங்க தாய் வந்து யா ஜுரைஜ், ஜுரைஜே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க என்ன தொழுதுட்டு இருக்காங்க. இவங்க தொழுகையை விட்டுட்டு போகிறதா அல்ல தாய்க்கு பதில் சொல்கிறதா இல்லை தொழுகிறதா அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் வந்துருச்சு. உடனே சொன்னாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் உம்மி வ சலாத்தி, என்னோட தாயும் கூப்பிடுறாங்க, தொழுகையும் இருக்குது, நான் என்ன செய்ய தெரியலையே அப்படி தொழுகையிலே நிற்கிறாங்க. ரெண்டாவது தடவையும் கூப்பிடுறாங்க. ரெண்டாவது தடவை அல்லாஹும்ம உம்மி வ சலாத்தி, யா அல்லாஹ் தொழுகை, தாயும் அழைக்கிறாங்க, தொழுகையில் நிற்கிறேன், நான் என்ன செய்ய தெரியலையே அப்படி சொல்லி ரெண்டாவது தடவை அதே மாதிரி. மூணாவது தடவையும் அதே மாதிரி கூப்பிடுறாங்க. மகனார் எந்த ஒரு பொருளும் என்ன செய்யலை, வரலை, தொழுதுட்டு இருக்காங்களே, எந்த பதிலும் சொல்லலை. அப்போ அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் மீது ஜினாவுடைய பழி வரட்டுமாக அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜினாவுடைய வாசம் உன் மீது ஒரு பழி உன்னிடத்துல வரட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் தொழுதுக்கு அப்படியே 2-3 காலம் கலைஞ்சி போய்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு 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 அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இவங்களை என்ன செய்ய தன்னுடைய ஆசைக்காக வேண்டி அழைக்கிறாங்க. இவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. பல தடவை அழைச்சி பார்க்குறா. அந்த பெண்மணி என்ன செய்யலை, இவங்க எதுக்காக வேண்டி ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்க என்று சொன்னால், வேறொரு நபரின் மூலமாக பிள்ளை உண்டாகி அந்த பிள்ளையை பெற்று கையில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த குழந்தைக்கு தந்தை வந்து ஜுரைஜ் தான் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் எப்படி இருக்கும், இத்தனை நாள் பெரிய ஆபீதுன்னு ஒன்று காட்டிக்கிட்டு இப்போ இப்படியாப்பட்ட வேலைலாம் செய்றியா நீ அப்படி சொல்லி அவருடைய அந்த தவம் செய்யக்கூடிய அந்த இடத்தையும் மெரிச்சிட்டாங்க. அந்த ஜுரைஜை போட்டு ரொம்ப அடித்து ரொம்ப என்ன செஞ்சால் கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜுரைஜ் அவங்க சொன்னாங்க, இது நான் ஜினா செஞ்சேன் என்பது சாட்சி என்ன என்று கேட்கும்போது, அந்த குழந்தை தான் சாட்சி, பார் குழந்தைய கொண்டு வந்துக்கிறான் அந்த பெண்மணி அப்படி சொல்லும்போது, அந்த ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைய பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய தந்தை யார், யாரை பார்த்து கேட்குறான், குழந்தைய பார்த்து கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, ஒரு நபருடைய பெயரை சொல்லி காட்டி, இந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் தான் என்னுடைய தந்தை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு. அதுக்கப்புறம் மக்கள் அவர் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் கூடாத என்ன செஞ்சாங்க, கட்டி கொடுத்தாங்க. வச்சுங்களேன், எவ்வளோ ஆற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். பிறந்த குழந்தைய பேச வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நபர் அவர். அது தாயுடைய ஒரு வார்த்தை ஒன்று, ஜினாவுடைய ஒரு பழி உன் மீது வரட்டுமாக. நல்ல வேலை ஜினா செய்யின்னு செஞ்சுருந்தாங்கன்னா இருக்கும், ஜினா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கும் அவருக்கு. எப்படி சொல்லிட்டாங்க, ஜினாவுடைய பழியோ மேலே வரட்டும் சொன்னாங்க. அதனால் ஜினா விட்டு அல்லாஹ் காப்பாற்றிட்டான். அந்த பழியோடு அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். அப்போ சின்ன ஒரு அதப்பு குறைச்சல் தான் அவங்களுக்கு செஞ்ச ஒரு மன வருத்தம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை உண்டாயிடுச்சு. மக்களுடைய இதில் கண்ணியம் போயிடுச்சு. வளைஞ்சிங்களா, அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. வளைஞ்சா இது வரைக்கும் என்ன செய்யப்படாத பற்றி நமக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் தாலா வசன் வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பயந்துக்கணும். பெற்றோர்களுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், பயந்துக்கணும். ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி, அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் இருக்குது. சுஹத்து ரப்பி ஃபி சுஹத்தில் வாலிதி, பெற்றோர்களுடைய கோபத்தில் தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது. நம்ம மேலே பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம மீது பெற்றோர்கள் கோபமாக வெறுப்பாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மேலே யார் வெறுப்பாக இருக்கிறா, அல்லாஹ்வும் வெறுப்பாக இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், பயந்து பெற்றோர்களுடைய விஷயத்தில் ரொம்ப பயப்படணும். ரொம்ப விஷயத்தில் என்ன செய்யணும், ரொம்ப பேணுதலாகவும் இருக்கணும், ரொம்ப பயப்படணும். ஏதாவது நம்ம அவங்களுக்கு தப்பு செஞ்சு அவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுமோ அப்படின்னு பயந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது நம்ம மேலே கடமையாக இருக்கும். அவர்களுக்கு எந்த அளவு நம்ம பணிவிடை செய்ய முடியுமோ பணிவிடை செய்வதும் ஒரு ஷுக்குர், அவர்களுக்காக வேண்டி செலவு செய்வதும் ஒரு ஷுக்குர், அவர்களுக்காக வேண்டி என்ன நம்ம செஞ்சாலும் அதை அல்லாஹ் தாலா தனக்கு செய்யக்கூடிய நன்றியாக அல்லாஹ் தாலா அதை எடுத்துக்கிறான். அல்லாஹ் தாலா பெற்றோர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பால் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.